Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா பைனான்ஸ்ல பார்ட் 4 வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சோ பைனான்ஸ்ல பார்த்தோம் அப்படினா எப்படி ஸ்பாட் ட்ரேடிங் பண்றது, எப்படி உங்களுடைய coins வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி அத ஸ்ரீலங்காக்கு வித்ட்ரா பண்றது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ல வந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் 4 ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பைனான்ஸ்ல பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது எந்த அளவு தூரம் ரிஸ்க் அப்படினு பார்த்தோம்னா உங்களுடைய காசு வந்து டோட்டலா இல்லாமல் போறதுக்கான சான்ஸும் இருக்கு. அது இந்த வீடியோல சொல்லிட்டே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாட்ல கூட நமக்கு வந்து போட்ட காசு எப்பயாவது திரும்பி வரும் அப்படிங்கறத நம்பலாம். பட் ஃபியூச்சர் ட்ரேட்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து அந்த காசு வந்து லிக்விடேஷன் ஆகிரும். சோ அதனால உங்களுக்கு அந்த காசை மறுபடியும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காது. சோ இப்பவே வந்து நீங்க ஃபியூச்சர் ட்ரேடுக்கு போகணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இருந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பைனான்ஸ்ல நீங்களும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஸ்பாட் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய காசு எப்பனாலும் திரும்பி வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸ்ல ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஓரளவு அந்த ஸ்பாட் ட்ரேடிங்ல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நானா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இனிமே ஸ்பாட் ட்ரேடிங் அப்படிங்கிறதே ஓரளவு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேடுக்கு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் ட்ரேட்ல நம்ம போடுற காசு குயிக்காவே வந்து இல்லாமல் போறதுக்கான சான்ஸும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இதே நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்ல பண்றோம் அப்படின்னா நம்ம போட்ட காசு குறைஞ்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த காயின் அப் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கான ப்ராஃபிட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இது டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேட்ல வந்து டோட்டலா இது இல்லாமல் போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறதுல நீங்க கட்டாயம் காசை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு இந்த விஷயங்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சீரிஸ்ல ஃபியூச்சர் ட்ரேடையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவுமே ஒரு சரிவான நிலையில தான் இருக்கு. அதுவும் எண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிலையான மார்க்கெட்டா இருக்காது. ஸோ அதனால குயிக்கான அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால இந்த டைம் பீரியட்ல ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கறத வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க. சோ ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இந்த ஸ்பாட் ட்ரேடிங்ல வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கறத இப்பே நீங்க கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதை மெல்ல நீங்க படிக்கலாம். அதுக்கு மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து இப்போ அப் ஆகுமா இல்லைன்னா டவுன் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளணும். இதுக்கு வேர்ல்ட் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். இதை தான் நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேட்ல வந்து ஓரளவு ப்ராஃபிட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது கூட பைனான்ஸ்ல இருக்க டவுட்ஸையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு Q&A நம்ம வந்து கட்டாயம் பண்ணலாம். அதுவும் பைனான்ஸ்ல என்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம சில அட்வைஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவரை கூடிய சீக்கிரமே நம்ம கூட்டிக்கிட்டு வந்து இதே ஒரு வீடியோ சீரிஸ்ல உங்களுக்கு அதையும் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரேட் வந்து எப்படி சரியா பண்றது அப்படிங்கிறதை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பைனான்ஸ் ஆப்புக்கு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பைனான்ஸ் ஆப்பை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 வீடியோஸில் வந்து எப்படி இந்த பைனான்ஸ் ஆப்பை வந்து செட்டப் பண்ணணும் அண்ட் எப்படி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பைனான்ஸ் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் பைனான்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பைனான்ஸ் ஆப்பை இந்த டைம் ஓப்பன் பண்ணும்போது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிபாசிட் வந்து பண்ணுறோம், அந்த டிபாசிட்டை வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. நீங்கள் டிபாசிட் பண்ணுற காசு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரல, இல்லைனா எங்கே அந்த காசு அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா, இல்லைனா ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பைனான்ஸ் ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பைனான்ஸ் மூலமாக ஹெல்ப்பை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெல்ப் மூலமாக அவங்ககிட்ட வந்து சப்போர்ட்டில் உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிபாசிட் பண்ண காசு அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா
கட்டாயம் நீங்கள் வந்து ஹெல்ப்பில் வந்து உங்களுக்கு பேசி பார்க்கலாம். அண்ட் அது கூடயே நீங்கள் வந்து காசை டிபாசிட் பண்ணதுக்கு பிறகு கட்டாயம் அந்த செல்லருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற கீழே இருக்க அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த USDTயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ட்ரேடை பற்றி தான். இந்த ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவுமே முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் தான். ஜஸ்ட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய காசு டோட்டலாக இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸும் இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து இருக்குது. பட் இதையுமே சொல்லிக் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். கட்டாயம் இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம வந்து வாலெட்டுக்கு வந்து போகணும். வாலெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபண்டிங்கில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃபண்டிங்லேருந்து ஸ்பாட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டிங்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து USD M ஃபியூச்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்னு போட்டோம்னா 2 USDT வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரேடுக்கு வந்து வந்துட்டோம். இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 USDT வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் நீங்கள் முக்கியமாக சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டாக இந்த ஃபியூச்சர் ட்ரேடுக்கு வரும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓகே பண்ண சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அக்ரி பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேடில் இருக்கிறத விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா பை லாங் செல் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பை லூனா ஜஸ்ட் வந்து செல் லூனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து ஆக்களுக்கு இருக்கும். என்னது இந்த டிஃபரெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் சில விஷயங்கள் வந்து ஃபியூச்சரை பற்றி சொல்லிடுறேன். ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு காயின் வந்து அப்பாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பை லாங் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதாவது பை லாங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே அந்த காயின் வந்து விலை குறைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செல் ஷார்ட் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதாவது இது வந்து லாங் ஷார்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ காயின் கூடுது அப்படின்னா லாங் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கணும். காயின் குறையுது அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் வந்து வச்சிருக்க தேவைப்படாது. ஒரு குறுகிய ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எடுத்ததோடய அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் வந்து வெயிட் பண்ண தேவைப்படாது. குயிக்காகவே உங்களுக்கு வந்து ரெவன்யூ இல்லைனா ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய 2 USDTயை வந்து ஃபண்டிங்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சில 3 முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட்டாக க்ராஸில் தான் இருக்கும். அந்த க்ராஸில் இருக்கிறத நீங்கள் கட்டாயம் ஐசோலேட்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடணும். இந்த ஐசோலேட்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாதான் உங்களுடைய இந்த ஃபியூச்சர் வாலெட்டில் இருக்க USDT மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இது க்ராஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் இருக்க அந்த USDTயும் சேர்த்து உங்களுக்கு வந்து இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அதை கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. ட்ரேடை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐசோலேட்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து ட்ரேடே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐசோலேட்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லெவரேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லெவரேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 75% வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் 75% வரையும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய காசு இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கூடும் அப்படின்னு சொல்கிற விலையிலேருந்து கொஞ்சம் கிட்ட வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த லெவரேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய காசு வந்து இல்லாமல் போயிடும். அதாவது நீங்கள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அதனால லெவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5 அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். இதன் மூலமாக ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவு 5x அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுங்கள். அதை செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. சிங்கிள் அசெட் இல்லைனா மல்டி அசெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் அசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 5x வந்து நம்மளுக்கு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிற USDT பெருமதி அப்படின்னு பார்த்தோம்னா 2 USDT தான். இதுக்கான லெவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கட்டாயம் 10
தான் இருக்கும். நீங்கள் இதே ஒரு 10 USDT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவரேஜை வந்து 5ல் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து USDT குறைவாக போடுறீங்க அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிறத வந்து டிஃபால்ட்டாகவே சில காயின்ஸுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால லெவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 10லேயே தான் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம ஃபஸ்ட்டாகவே கட்டாயம் பார்த்துடணும். அதுக்கடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற காயின், இந்த காயின் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ பிட்காயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் 97,000 இருந்த பிட்காயின் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 1,03,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போணுச்சு. அந்த டைம் வந்து இது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரேடை போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த அதிகரித்த பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் குறைஞ்சிச்சு. அந்த குறையிற டைமில் இது வந்து செல் ஷார்ட் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பையும் ப்ராஃபிட் பெற்றுக்கொள்ளலாம். பட் இது பார்த்தோம் அப்படின்னா எப்போ அப் ஆகும் எப்போ டவுன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் மார்க்கெட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த டிசம்பர் மாதம் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு உங்களுக்கு ஸ்பாட்டில் வேணும்னா காயின்ஸை வந்து வாங்கிக்கிறங்க. ஏன்னா காயின் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகியிருக்கு. அந்த காயின்ஸை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் பார்க்கும்போது காயின்ஸ் வந்து அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நான் ஃபியூச்சர் ட்ரேடில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்து இப்போதைக்கு காசை நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு காயினை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்பாட்டில் வந்து காயின் செலக்ட் பண்ண இருக்குமோ அதே மாதிரி ஃபியூச்சர்லையும் செலக்ட் பண்ண இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து XRP காயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த காயின் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த காயின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பை லாங் போகுதா இல்லைனா செல் ஷார்ட்டுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதோட சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து காயின் கொஞ்சம் அப் ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இந்த காயின் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இதோட மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால கட்டாயம் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது குறைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லில் வந்து செலக்ட் பண்ணணும். அதே கூட போகுது அப்படின்னா பையில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து கூடி குறையிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடில் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஸ்பாட்டில் மாதிரி ஒரு USDT 2 USDT அப்படின்னு பார்க்க கிடைக்காது. இதில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கர்சரை இந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா USDT அமௌண்ட் வந்து எவ்வளோ கூடி குறையுது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 100% அப்படின்னு போட்டோம்னா 1.99 USDT வந்து நம்மளுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம 2 USDT தான் போட்டோம். 0.01 USDT பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு ட்ரேட் ஃபீயாக எடுப்பாங்க. ஸோ அதுதான் அதனால நம்மளுக்கு 1.99 USDT வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பை லாங்காக செல் ஷார்ட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 50% வச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 50% அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு USDT மாதிரி வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஓப்பன் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல ஆர்டர் கிரியேட் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல ஓப்பன் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து XRP காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து -$0.39 வந்து லாஸில் இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டவுன் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த காசு டோட்டலாக இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் நான் சொன்ன விஷயம். ஸோ இந்த ஃபியூச்சர் ட்ரேடை வந்து உங்களுக்கும் ட்ரை பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து நான் 2 USDT இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோக்காக தான் இதை வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுடைய PNL வந்து ஷோ பண்ணுறாங்க. அதாவது இந்த காயின் வந்து அப்பாகி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலரில் நம்மளுக்கு ஷோ ஆகும் அண்ட் பர்சன்டேஜும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதே வந்து இந்த காயின் வந்து நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது இதோட நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2.343 அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் தான் நம்ம வந்து காயின் அப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த காயின் பார்த்தோம் அப்படின்னா 1.4864 அப்படிங்கிற ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த 2 USDT டோட்டலாக வந்து இல்லாமல் போயிடும். இந்த லிக்விடேட்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரேடை போட்டதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ட்ரேடை போடும்போது இது வந்து ஷோ ஆகாது. பட் போட்டதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இது ஷோ ஆகும். அதை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லெவரேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவரேஜ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி
இல்லாட்டி டீக்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கும். அதுக்கு பிறகு TPSL அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒருத்தரையும் நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய இந்த ட்ரேட் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகிரும். ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலுமே நம்மளுக்கு வந்து இந்த காசு வந்து ரிவர்ஸ் ஆகும். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா $0.40 வந்து நம்மளுக்கு லாஸில் தான் இருக்குது. அதனால இதை ரிவர்ஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து கட்டாயம் லாஸில் தான் இது வந்து முடியும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து இல்லை அந்த இருக்க காசை சரி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காசை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த அளவு தூரம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவு தூரம் ரொம்பவுமே ரிஸ்க்கான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதில் காசு வந்து குயிக்காகவே இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து உங்களுடைய காசை போடுறீங்க அப்படின்னா 1-2 தடவை யோசிச்சதுக்கு பிறகு காசை போடுங்க. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த போட்டிருக்க காசை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா USDT வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ வாலெட்டில் ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்க அந்த USDTயும் இதுக்கு வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது USDT இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போவதில்லை. ஸோ நீங்களுமே காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் சொல்கிற ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பாட்டில் உங்களுக்கு நல்ல காயின்ஸை வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த காயின்ஸை வாங்கிக்கிறீங்க. அது 2025 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை தரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரேடை பற்றி சொல்கிற விஷயங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரை நம்மளுடைய வீடியோக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிந்து கொள்ளலாம். அதில் ட்ரேடிங் மூலமாக அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம், உண்மைக்குமே இந்த ட்ரேடை வந்து நம்பலாமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதே பைனான்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறவரை தான் கூப்பிட்டு வர போகிறேன். ஸோ அது யார் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் பைனான்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணணும், அதுவும் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.